வணக்கண்ணா. இது உங்க பேரு, இது நம்ம என்ன ஊர்ல இருக்கோம்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்கண்ணா. இது அலேசிப்போம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், வேப்பனப்பள்ளின்னு சொல்லுவாங்க. என் பேர் வந்து நரசிம்மா, எங்கள் அப்பா பேர் சந்திரன். இது மாடு பேர் வந்து சிபி சிம்மான்னு சொல்லுவோம். சிபி சிம்மான்னு வச்சிருக்கீங்க. ஏன்னா சிபி சிம்மான்னு வச்சிருக்கீங்க? அது இது அண்ணா இருந்துச்சு, அதை பிறந்து அப்படியே தான் வச்சிருக்கேன். அப்படிதானா? இது வந்து நீங்க எவ்வளவு வருஷமா மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? பரம்பரை வளர்த்துட்டு. இல்ல நீங்க எவ்வளவு வருஷமா? நாங்கள் 10 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்களாண்ணா? இப்போ உங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த மாடுன்னா எதுனா? இது அண்ணா இருந்துச்சு. இது எவ்வளவு வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கீங்க? 2 வருஷமா. இது வந்து நீங்க வாங்கிட்டு வந்ததா இல்ல உங்ககிட்ட பிறந்ததானா? வீட்லயே பிறந்ததானா? ரெண்டுமே வேணா? இது அண்ணன் தம்பி ஒரே மாட்டுக்கு பிறந்ததா? அது எப்படி நான் உங்க மாடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்கண்ணா. அது ஸ்பீடு ஆக்ஷன் ரெண்டுமே இருக்குமாண்ணா? இல்லைண்ணா எப்படின்னா இப்போ இந்த மாடை விடுறதுக்கு வந்து ஒரு எத்தனை பேர் நான் தேவை? ஒருத்தனே போதும். நீங்களே விட்டுக்கணும், எந்த கலாட்டாவும் பண்றது இல்லையாண்ணா? இப்போ இது வந்து இப்போதைக்கு தடிக்க போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்களாண்ணா? இதுக்கு பிபி போடுற ஐடியா ஏதாச்சும் இருக்காண்ணா? அப்படின்னா அடுத்த வருஷம் தான். இது வந்து அடுத்து இந்த வருஷம் எந்தெந்த பண்டிகைலாம் விட்டீங்கண்ணா? கோபச்சந்திரம், அதுக்கப்புறம் சான்மாவு, முஸ்தல்பள்ளி, தங்கினிக்கோட்டை. இது நீங்க சரியா 7 ஊர் போட்டிருக்கீங்களா இந்த வருஷம் மட்டும்? இப்போ வந்து ஹையஸ்ட் மாடு இதுதான். இது இப்போ ஒரு பண்டிகை போச்சுன்னா எத்தனை ரவுண்டு நான் விடுவீங்க? 3 ரவுண்ட் 2 ரவுண்ட் விடுவீங்களாண்ணா? இப்போ வந்து அதுவுமே விட்டுட்டு இருக்கீங்களா இல்ல இது மட்டும் தானா? சேனமாவு அலசிபுரத்துல ரெண்டுமே போட்டீங்களா? எப்படிண்ணா அது அதோட ஸ்பீடு எப்படிண்ணா இருக்கு? ஆளுங்களை அடிக்கிறது தான். ஆனா இது அப்படி இல்லை, இது நல்லா ஸ்பீடா போயிட்டு வந்துடும். அது ஸ்பீடு ஆள் அடிச்சுட்டு அது போயிட்டே இருக்குமாண்ணா? இப்போ உங்ககிட்ட வேற இன்னும் மாடுங்க இருக்கா இல்லைன்னா இவ்வளவுதானா? கண்ணுக்குட்டி ஒண்ணு போட்டுருக்கு இப்பதான். மாடு ஒண்ணு இருக்கு. நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சிருக்கிறது இல்லையாண்ணா? அப்படியாண்ணா? எல்லாமே நல்ல ஸ்பீடு இருக்காண்ணா? எல்லாமே ஸ்பீடு தான். சரிண்ணா, நீங்க வந்து இப்போ அதுக்கட்டுக்கெல்லாம் கூட்டு போறீங்க, என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பீங்கண்ணா? நீச்சல், அப்புறம் இது வாக்கிங், அது டெய்லி வாக்கிங் மேய்க்கிறது போகுது, வாக்கிங் சரியா போகுது. இது வந்து டெய்லி மேய்ச்சல்ல தான் விடுவீங்களா? சும்மா கட்டி போட்டு போடுறதெல்லாம் இல்ல, ரெண்டுமேவா? அப்படியாண்ணா? இங்க எப்படின்னா மேவெல்லாம் இருக்கா இல்ல எப்படின்னா புல்லு மழை பெஞ்சிருந்தா? அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கட்டி போட்டு தான். இதுக்கு என்னென்ன ஸ்பெஷலா சாப்பாடு போடுறீங்க இல்ல நார்மலா போடுறதுதான்? என்னென்ன போடுவீங்க? பூசா, அவ்வளவுதான். அது உங்களுக்கு இப்ப வந்து மாடு வளர்க்கறதுக்கு எவ்வளவுண்ணா செலவாகுது மாசத்துக்கு? செலவு எதுவும் அவ்வளோலாம் எதுவும் இல்லை. ஸ்பெஷாலிட்டி நம்ம அதெல்லாம் ஒன்றும் செய்யறது இல்லை. நார்மலா வளர்க்கறது வீட்டுல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு இது. அப்புறம் இப்போ ஒரு பண்டிகைக்கு போனோம்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? டெம்போ வாடகை ஒரு 5000 ரூபாய் ஆகும். ஒரு 5000 ரூபாய் ஒரு பண்டிகைக்கும் 5000 ரூபாய் ஆகும். 3000 இருந்து 5000 ரூபாய். இப்போ வந்து நம்ம வந்து செலவு தான், இதுல இருந்து லாபம் எதுவுமே கிடையாது. ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து பேருக்காக தான் விடுறது. அப்படின்னா நீங்க எவ்வளவு வருஷமான எவ்வளவு வயசுல இருந்து நான் மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? நாம வந்து ஏறக்குறைய ஒரு 40 வயசுல இருந்து 40 வருஷத்துல இருந்து மாடு 40 வருஷத்துல இருந்து வச்சிட்டு இருக்கீங்களா? பண்டிகை மாடு 40 வருஷம். பண்டிகை மாடு 40 வருஷத்துல இருந்து வச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எந்தெந்த ஊருக்குலாம் போய் விட்டுருக்கீங்களா மாடு முன்னாடி இருந்து? எனக்கு சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம்? கர்நாடகா போகல, ஆந்திரா போகல, தமிழ்நாடு எங்கன்னா போய். தமிழ்நாட்டுல இங்க பக்கத்துல இருந்து எல்லா ஊருக்கும் போய் நிக்கிறோம். எல்லா ஊருக்குமே போவீங்களாண்ணா? இது நீங்க பார்த்ததுலயே உங்ககிட்ட வளர்ந்த மாடலே பெஸ்ட் பண்டிகை மாடனா எதுனா உங்களுதுல? எப்போ பண்டிகை மாடன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணா, பெரிய அண்ணா. இன்னொன்னு இதுக்கு போயிடுச்சு, ஆவேரி போயிடுச்சு சின்னது. அதுக்கு சின்னது ஒண்ணு ஆவேரி போயிடுச்சு. அது அவ்வளோ இது இல்ல என்கிட்ட. போய் நல்லா பண்ணுச்சு. அங்க போய் நல்லா பண்ணுச்சு. இது வந்து பெஸ்ட்னா சிபிசி மாடே அதுக்கு பேர் வச்சுங்க. பெரிய மாடு அது. நாலாவது அண்ணா 9வது கண்ணுக்கு. இங்க டாப் பண்டிகை அது. எல்லா இடத்துல டாப் அதுதான் பேர் எடுத்துட்டது. இந்த வருஷம் வந்து போன வருஷத்துல இருந்து வந்து டாப். இது போன வருஷத்துல இருந்து இது டாப் பண்ணதானா? இது
எப்படியா நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு இந்த மாடு வந்து நல்லா ஓடும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னா விட்டு பார்த்தாதானா? இல்ல அது தெரியாது. அதுவும் தாய் போகுது, அதுல பறந்து பூரா சேதங்கன்னு பூரா டாப் தான், எல்லாமே டாப்பா தான் போகுது. அப்படியாண்ணா. அப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சேவை காளை மட்டும்தான் வளர்க்குறாங்க. இது மாடுங்க யாரும் வளர்க்கறது இல்ல, எல்லாம் வந்து இதுதான் வாங்கி வளர்க்குறாங்க. நீங்க மாடெல்லாம் வளர்க்குறீங்க. இப்போ வீட்டுல மாடு பிறந்ததுதான் நம்ம வளர்க்கணும். இப்போ ஒரு 10 வருஷத்துல இருந்து அதுல பிறந்ததுதான் பூரா அதுலதான் வளர்க்குறது. இது வாங்கி வளர்க்குறோம். சரி, இப்போ உங்களை மாதிரியே மத்தவங்க இல்ல இந்த பையன்லாம் இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கா, இவனை மாதிரி பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆடு வாங்கி தான் வளர்த்ததா நல்லது. இப்போ இது ஆவேரிக்காரர் வந்து போன ஓட்டை இது தேனிக்கோட்டை பண்டிகையில வந்து 2.25 கேட்டாங்க. 2.25 கேட்டு நீங்க தரலையாண்ணா? தரல, 3.50 வருது தெரிஞ்சு நான் கொடுக்குறதுலன்ட்டு அனுப்பிட்டேன். அப்படியாண்ணா? இப்போ வந்து 3.50 வந்து இப்போ கொடுத்துருவீங்களா? பார்க்கலாம். இது இப்போ இத்தனை இப்போ பண்டிகைலாம் விட்டுருக்கீங்களாண்ணா? அது எங்கேயாச்சும் யாராச்சும் பிடிச்சிருக்காங்களாண்ணா? இன்னும் யாரும் பிடிச்சது இல்லை, நல்லா டாப் ஸ்பீடு போகுது. இது எப்படிண்ணா இது மாட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணும் போதெல்லாம் பேசாம இருக்குமா இல்லைன்னா ஏதாச்சும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பண்றது இல்லை, அது கம்முன்னு இருக்கும். பிடிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அது கட்ட போது அதுல வந்து அது இது அது பார்த்தனே போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான், யாரும் தொட முடியாது. அந்த பக்கம் போனாலும் அவளை இந்த விடும்போது அவளை ஒரு ஆளு 2 பேர் இருந்தா போதும். ஒரு ஆள் 2 பேர் இருந்தா முன்னாலே போய் பிடிக்கிறதுக்கு ஆளு ஒரு பேர் 2 பேர் இருந்தா போதும். இப்போ நீங்க 2 பேர் போய் விடுவீங்களா எப்பயும், இல்ல இன்னும் நிறைய பேர் பசங்க உங்க பையன் தான் விடுவாங்களா? நான் முன்னால போய் பிடிக்கிறதோட சரி. நீங்க பின்னாடி பிடிச்சலாம். சரிண்ணா, சரிண்ணா, ಅவ்வளೋದಾನೆ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ನಾ. ನೀವೇನು ಹೇಳ್ಬೇಕಣ್ಣ? ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಇಲ್ಲ ಕೇಳ್ತೀನಿ. ಸಾಕಾ? ಆಗತ್ತೆ ನೋಡಿ. தம்பி உங்க பேர் என்ன? ஹர்ஷித் விஜய். ஹர்ஷித் விஜய். உங்களுக்கு உங்க மாடு தானா இது? உங்க அண்ணனா இவரு? உங்க மாமா மாடா? இப்போ வந்து உங்களுக்கு இப்போ எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? 6th முடிச்சு 7th போறேன். அப்படியா? இப்போ வந்து எவ்வளோ வயசு உங்களுக்கு? இப்போ 11. இப்போ 11. உங்க கிளாஸ்ல இல்லை யாராச்சும் உங்கள் கிளாஸில் யாராச்சும் பசங்க வந்து மாடு வச்சுருக்காங்களா இல்லை எப்படி? வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் உன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டா இல்லை எப்படி? உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு மாடு மேலே? மாமா வளர்க்குறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட். மாமா வளர்க்குறதுனால உனக்கு மாடுனா பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? நீ பண்டிகைக்கெல்லாம் போவியா? எந்தெந்த பண்டிகைக்கு போயிருக்க இந்த வருஷம்? இந்த வருஷம் டெக்னிக்கோட்டை எங்கள் ஊரில் மட்டும். அப்படியா? 2 பண்டிகைக்கு போயிட்டு வந்தியா? என் டெக்னிக்கோட சண்டே வந்ததுனால போனியா? அப்படியா? சரி சரி. இப்போ வந்து உன்ன மாதிரியே பசங்களாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க வீட்டில் வந்து விட மாட்டாங்க. அதுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சின்னா சொல்லு நம்ம வியூவர்ஸ்ட்ட. அப்படியா? சரி. சரி, உனக்கு பெரிய நாய் உனக்கு மாடு வளர்க்கணும்னு ஆசை இருக்கா? எந்தெந்த மாதிரி மாடு வளர்க்கணும்னு ஆசை? ஒரு எத்தனை மாடு வாங்கணும்னு உனக்கு ஆசை இருக்கு? 1 போதும். ஒரு மாடு உனக்கு போதுமா? இது நல்லா பிபி கட்டி விடணும்னு ஆசையா உனக்கு? சரி, ஓகே.